வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். நத்தார்த்தினத்தையொட்டி ஜனாதிபதி அனுர நாட்டு மக்களுக்கு வழங்கிய விசேட செய்தி. பரிசோதனை செய்வதாக கூறி இளம்பெண்களை பாழடைந்த கட்டிடங்களுக்கு அழைத்துச் செல்லும் நபர். போலீஸ் என்ற போர்வையில் நடந்த மோசமான செயல். அம்பலமான திடுக்கிடும் தகவல். கசிந்தது மற்றுமொரு ஊழல். மஹிந்தவின் மோசமான செயல். உண்மைகளை உடைக்கும் முக்கிய தரப்பு. கடற்படையினரின் அதிரடி நடவடிக்கை. சந்தேகத்திற்கிடமான படகு ஒன்றிலிருந்து மீட்கப்பட்ட போதைப் பொருட்கள். ஆய்வில் வெளியான தலை சுற்ற வைக்கும் பெறுமதி. உணவு ஒவ்வாமையினால் முல்லைத்தீவில் உயிரிழந்த சிறுமியின் இறுதிக்கிரியையில் நடந்த மனதை நெகிழ வைக்கும் சம்பவம். சோகத்தில் உறைந்த மக்கள். சிறுமியின் இறப்பு தொடர்பில் அடுத்தடுத்து எழுந்துள்ள சந்தேகங்கள். தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி மக்களுடையது. தமிழ் மக்களின் உண்மை நிலையை அம்பலப்படுத்திய நைனாதீவு நாகவிகாரையின் விகாராதிபதி. வெளியிடப்பட்ட மேலும் பல கருத்துக்கள். சஜித் கேட்ட கேள்வி. அனுரவின் ஆட்சி முடிந்துவிடும். யாழ் மக்கள் என்னை கொன்று விடுவார்கள். பிணையில் விடுதலை செய்த அர்ச்சுனா விடுக்கும் எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். டிக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்ட கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட ஒரு நெடுந்தூர மீன்பிடி படகில் இருந்து பெருமளவிலான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த மீன்பிடி படகில் இருந்து 21 கிலோகிராம்களை மீறும் ஹெரோயின் போதைப் பொருளும் 172 கிலோகிராம் அளவிலான ஐஸ் போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். மீட்கப்பட்ட இந்த போதைப் பொருட்களின் மொத்த சந்தை பெறுமதி சுமார் 200 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தகவல்களின்படி கடந்த 9ஆம் திகதி கந்தர பிரதேசத்திலிருந்து 5 மீனவர்களை ஏற்றிக்கொண்டு கடலுக்கு சென்ற இந்த நெடுந்தூர மீன்பிடி படகு போதைப் பொருட்களை கடத்தி சென்று கொண்டிருந்த நிலையிலேயே நேற்று முன்தினம், அதாவது 23ஆம் திகதி கடற்படையினரின் விசேட நடவடிக்கையின் போது கைப்பற்றப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நேற்று காலை 6 மணியளவில் குறித்த மீன்பிடி படகு டிக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டதாகவும் அதிலிருந்து ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்கள் அடங்கிய 11 பைகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள் குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்பு தொடர்பிலும் விசேட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவில் உணவு ஒவ்வாமை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 12 வயது சிறுமியின் உயிரிழப்புக்கு நீதி வழங்க வேண்டும் என அவரது உறவினர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். உயிரிழந்த சிறுமியின் இறுதிக்கிரிகைகள் நேற்று மிகுந்த சோகத்துடன் இடம்பெற்றன. இறுதிக்கிரிகைகளுக்கு முன்னர் சிறுமியின் பூதவுடல் அவரின் இல்லத்திலிருந்து அவர் கற்ற பாடசாலை வளாகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அந்த வேளையில் தமது உயிரிழந்த நண்பியின் பேழையை சக மாணவிகளான சிறுமிகள் மாத்திரமே தூக்கிச் சென்ற காட்சி அங்கு கூடியிருந்த அனைவரையும் கண்கலங்க செய்தது. முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் வசித்து வந்த இந்த 12 வயது சிறுமி உணவு ஒவ்வாமை காரணமாக கடந்த 21ஆம் திகதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வந்த போது உயிரிழந்தார். எனினும் இந்த உயிரிழப்பில் பல சந்தேகங்கள் நிலவுவதாகவும் உரிய நேரத்தில் தேவையான மருத்துவ சிகிச்சை வழங்கப்படாததாலேயே சிறுமி உயிரிழந்துள்ளதாகவும் அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் கருத்து தெரிவித்த முல்லைத்தீவு மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர், சிறுமியின் உயிரிழப்பு தொடர்பான தகவல் மட்டுமே தமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் உயிரிழப்பிற்கான காரணம் குறித்த எந்த விவரமும் அதில் குறிப்பிடப்படவில்லை எனவும் தெரிவித்தார். இதனிடையே பொதுமக்களால் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளையும் ஆராயும் நோக்கில் நிபுணர்கள் அடங்கிய விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அதன்படி இந்த விசாரணை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்படும் என முல்லைத்தீவு மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் உமாசங்கர் தெரிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பின் புறநகர் பகுதியான கல்கிசையில் போலீஸ் அதிகாரி என போலியாக நடித்து வீதிகளில் செல்லும் பெண்களை பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரி என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட இந்த நபர் வீதியில் செல்லும் இளம்பெண்களை நிறுத்தி பரிசோதனை செய்ய வேண்டும் என கூறி அவர்களை வலுக்கட்டாயமாக பாலடைந்த இடங்களுக்கு அழைத்துச் சென்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அங்கு வைத்து பெண்களை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான முறைப்பாடுகளை தொடர்ந்து கல்கிசை போலீஸ் நிலையத்தின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியக அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த சந்தேக நபர் கடந்த 20ஆம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் மகியங்கனை பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடையவர் எனவும் கல்கிசை பகுதியில் தற்காலிகமாக வசித்து வந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த பிப்ரவரி மாதம் பதிவு செய்யப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து சம்பவம் இடம்பெற்ற பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தின் பொறுப்பதிகாரி ராசினி ராஜபக்ஷவுக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் அத்தியடி பகுதியில் காருடன் இருந்தபோது கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நபரால் இதற்கு முன்னரும் பல பெண்கள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். எனவே இதுபோன்ற சம்பவங்கள்
சம்பவங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதேபோல் அடையாளம் தெரியாத நபர்கள் அல்லது தங்களை அதிகாரிகள் என கூறிக்கொள்ளும் நபர்களின் வாகனங்களில் ஏறுவதில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்றும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு தையிட்டி பகுதியில் தற்போது விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணி பொதுமக்களுக்கு சொந்தமான காணி என நைனாதீவு நாகவிகாரையின் விகாராதிபதி நவதலகல பத்ம தேரர் தெரிவித்துள்ளார். காணொலியொன்றை வெளியிட்டே தேரர் இதனை தெரிவித்துள்ளார். அந்த காணொலியில் அவர் கூறுகையில், தற்போது தையிட்டி பகுதியில் விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணியானது காங்கேசன்துறை தையிட்டி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு சொந்தமான காணி என தெரிவித்துள்ளார். யுத்த காலத்தின் போது சிவில் மக்களுக்கு சொந்தமான பல காணிகள் கைப்பற்றப்பட்டதாகவும் அதன் பின்னர் அந்த இடத்தில் சட்டவிரோத திசவிகாரை நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த உண்மை யுத்த காலத்திலிருந்து அந்த பகுதியில் நீண்ட காலமாக வாழ்ந்து வரும் நாகவிகாரையின் விகாராதிபதியான தனக்கு மட்டுமே தெரியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே இந்த விடயம் தொடர்பில் நாட்டிலுள்ள மக்கள் தேவையற்ற சிக்கல்களை உருவாக்கி கொள்ளாமல் உண்மைகளை ஆராய்ந்து சிந்தித்து செயற்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இதனிடையே வடக்கு பிராந்தியத்திற்கான பிரதான சங்கநாயக்க தேரர் பதவி போலியாக அமைக்கப்பட்டுள்ள திசவிகாரையின் விகாராதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது பௌத்த தர்மத்திற்கு முரணான செயற்பாடு என்றும் நவதலகல பத்மய தேரர் தெரிவித்துள்ளார். தான் கடந்த 53 வருடங்களாக நைனாதீவில் தமிழ் மக்களுடன் இணைந்து வாழ்ந்து வருவதாகவும் மிகவும் சமாதானமாகவும் அன்புடனும் தமிழ் சகோதரர்களுடன் ஒன்றாக வாழ்ந்து வருவதாகவும் அவர் கூறினார். எனினும் தற்போது தையிட்டி பகுதிக்கு ஒரு தேரர் வருகை தந்து தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தி விகாரைக்கான புதிய கட்டடங்களை நிர்மாணித்து வருவதாகவும் இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படக்கூடாது என்பதே தமது நிலைப்பாடு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே இலங்கை வாழ் அனைத்து மக்களும் எந்தவித தேவையற்ற சிக்கல்களையும் உருவாக்காமல் பொறுப்புடன் சிந்தித்து செயற்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த விடயத்தில் அரசாங்கம் தலையீடு செய்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வது சிறந்தது என்றும் தேரர் தெரிவித்துள்ளார். மேலும் தேரர் தெரிவிக்கையில், குறித்த விடயம் தொடர்பில் தேவையற்ற வகையில் கருத்துக்களை பகிர வேண்டாம் எனவும் ஏனைய தேரர்களிடமும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அனைவரும் ஒன்றிணைந்து கலந்துரையாடல் மூலம் தீர்வை கண்டறிய வேண்டும் என்றும் இல்லையெனில் இந்த விடயம் எதிர்காலத்தில் பெரும் பிரச்சனையாக மாறும் அபாயம் இருப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். அத்துடன் அவ்வாறு நிலைமை மோசமடைந்தால் தமிழ் மக்களுடன் இணைந்து செயற்பட வேண்டிய தேவை தங்களுக்கு ஏற்படும் என்றும் அந்த காணொலியில் நவதலகல பத்ம தேரர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நத்தார் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள நத்தார் வாழ்த்து செய்தியில், இலங்கையர்கள் அனைவரும் ஒரு நாடாக மிகுந்த வேதனையை ஏற்படுத்திய இயற்கை பேரழிவை எதிர்கொண்ட பின்னர் உறுதியுடன் மீண்டெழும் தருணத்திலேயே இந்த நத்தார் பண்டிகை கொண்டாடுகின்றோம் என்றும் குறிப்பிட்டார். அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பகிர்வு மற்றும் தியாகம் ஆகியவையே நத்தார் பண்டிகையின் உண்மையான அர்த்தங்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு சகோதர உணர்வுடன் ஆதரவு வழங்குவதும் மனித குலத்தின் விடுதலைக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவதுமே இந்த நத்தார் பண்டிகையின் முதன்மையான கருத்துக்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் கிறிஸ்தவம் உட்பட அனைத்து மதங்களின் போதனைகளும் இக்கட்டான காலங்களில் அயல்விட்டாரை கைவிடாமல் சகோதரத்துவத்துடன் அரவணைக்க வேண்டும் என்பதையே வலியுறுத்துகின்றன என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார். கடந்த அனர்த்த நிலைமைகளின் போது இந்த நாட்டின் மக்கள் அந்த உன்னதமான மனித பண்பையும் அசைக்க முடியாத உறுதியையும் மீண்டும் மீண்டும் நிரூபித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அமைதி, நல்லிணக்கம், தியாகம் மற்றும் இரக்க குணம் கொண்ட சமூகத்தை உருவாக்க அழைப்பு விடுக்கும் புனித நத்தாரின் உண்மையான அர்த்தத்தை மக்கள் புரிந்து கொண்டதாலேயே ஒருபோதும் சொல்ல நினைக்காத வீதிகளிலும் கூட தமது சகோதர மக்களுக்காக அத்தியாவசிய பொருட்களை சுமந்து சென்றார்கள் என்று தான் நம்புவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இருள் நீங்க வேண்டுமெனில் ஒளியின் பிரகாசம் பரவ வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பெத்லகேமில் ஒரு ஏழை தொழுவத்தில் பிறந்து மனித சமூகத்தை பாவத்தில் இருந்து மீட்க கல்வாரி மலைப்பகுதியில் சிலுவைதனை அர்ப்பணித்த இயேசு உறுதி, நம்பிக்கை மற்றும் ஞானத்துடன் மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தார் என்று கிறிஸ்தவம் போதிக்கிறது என்றும் அவர் நினைவூட்டியுள்ளார். யதார்த்தத்தின் வேதனையான உண்மைகளை எதிர்கொண்டு சவால்களை வென்று ஒரு நாடாக ஒன்றிணைந்து மீண்டும் எழுவோம் எனவும் ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார். அமைதி, மகிழ்ச்சி, மனிதநேயம், இரக்கம் மற்றும் கருணையால் நிறைந்த இனிய நத்தார் பண்டிகையாக இந்த நாள் அமைய வேண்டும் என்றும் நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வாழ்த்து தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுமாறு தன்னிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையான பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டு வெளியே வந்த அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டார். இது தொடர்பில் எதிர்காலத்தில் யோசித்து முடிவெடுப்பதாக தெரிவித்த அர்ச்சுனா, யாழ்ப்பாண மக்கள் தன்னை விடமாட்டார்கள் என்றும் அங்கிருந்து விலகினால் கடுமையான எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடும் என்றும் கூறினார். தான் கொழும்பு வர வேண்டிய நிலை ஏற்பட்டால் யாழ்ப்பாணத்தில் சட்டத்தரணி கௌசல்யாவை நிறுத்திவிட்டு
போதே வருவேன் என்றும் அவர் தெரிவித்தார். சட்டத்தரணி கௌசல்யா தன்னுடைய அடுத்த கட்ட அரசியல் பட்டியலில் இருப்பதாகவும் அவர் 15,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளதாகவும் தற்போது நாடாளுமன்றத்தில் உள்ள கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை விட அதிக வாக்குகளை பெற்றவர் என்றும் அர்ச்சுனா சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் நாட்டின் அரசியல் நிலைமை குறித்து கருத்து தெரிவித்த அவர், ஒரே மக்கள் ஒரு சமயம் அரசுக்கு எதிராகவும் மறுசமயம் எதிர்க்கட்சிக்கு ஆதரவாகவும் வாக்களிப்பதால் நாட்டை சரியான பாதைக்கு கொண்டு செல்ல முடியவில்லை என்றார். இதன் காரணமாகவே கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் தோல்வியடைந்ததாகவும் இதனை அரசாங்கத்தின் பாரிய வீழ்ச்சியாகவே தான் பார்க்கின்றேன் என்றும் கூறினார். இதனிடையே அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்த அர்ச்சுனா, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் அரசியல் பயணம் ஓட்டை விழுந்த படகை போல மாறியுள்ளதாகவும் தெரிவித்தார். அந்த படகு தற்போது உடைந்து மூழ்கும் நிலைக்கு சென்றுள்ளதாகவும் அரசாங்கம் கவிழ்வதற்கான அறிகுறிகள் தென்படுவதாகவும் அவர் கூறினார். மேலும் இன்னும் ஒரு வருட காலத்திற்குள் இந்த ஆட்சி வீழ்ச்சியடையும் எனவும் அவரது கணிப்பை வெளியிட்டுள்ளார். கொழும்பு மாநகர சபையின் தேசிய மக்கள் சக்தியின் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். அத்துடன் நலிந்த ஜெயதிச 2 வாரங்களுக்குள் நிலைமையை மீட்டெடுப்பதாக கூறியுள்ளதாகவும் அது நடைமுறைக்கு வந்தால் நல்லது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், ஜனாதிபதியை சுற்றியுள்ளவர்கள்தான் அவரது அரசியல் படகில் ஓட்டைகளை உருவாக்கி வருவதாகவும் வடக்கில் முல்லைத்தீவு பிரதேசத்திலும் கூட வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டுள்ளதாகவும் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஆட்சி காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் பல்வேறு முறைகேடுகள் தொடர்பில் இலங்கை போலீசாரை அரசியல் தலையீடுகளில் இருந்து பாதுகாக்கும் நோக்கில் செயற்பட்டு வரும் ஒரு சர்வதேச அமைப்பு முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளது. அந்த சர்வதேச அமைப்பு தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி, தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான காணி ஒன்று மிக குறைந்த தொகைக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த காணி கொழும்பு மோதர பகுதியில் பிரதீபா மண்டபத்திற்கு அருகில் அமைந்துள்ள 2 ஏக்கர் 16 பரப்பளவு கொண்ட நிலமாகும். இந்த காணி மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் வெறும் 50 லட்சம் ரூபாய் தொகைக்கு 30 வருட காலத்திற்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. இந்த ஒப்பந்தத்தின் காரணமாக அரசுக்கு சுமார் 4,600 மில்லியன் ரூபாய் அளவிலான நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த சர்வதேச அமைப்பு மதிப்பிட்டுள்ளது. இதேபோல் மாளிகாவத்தை பகுதியில் அமைந்துள்ள வாகன நிறுத்துமிடத்தை குத்தகைக்கு வழங்கியதன் மூலம் மாதாந்திரமாக 45,000 ரூபாய் வரையிலான இழப்பு அரசுக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. அதனைத் தொடர்ந்து சான்சி ஆராய்ச்சி மாவட்டத்தில் உள்ள வீடமைப்பு திட்டம் தொடர்பிலும் பல கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. அங்கு வீடுகளை புனரமைப்பதற்காக 68 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் அந்த நிதி எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பது குறித்து இதுவரை தெளிவான தகவல்கள் இல்லை எனவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் குறித்த வீடமைப்பு திட்டத்தின் ஒரு வீட்டில் கூட உண்மையான புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றும், இருப்பினும் புனரமைப்பு செய்யப்பட்டதாக ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கை குற்றம் சாட்டுகிறது. இதற்கிடையில் மொரட்டுவ சொய்சாபுர வீடமைப்பு திட்டத்தில் அறகலைய போராட்டத்தின் போது தீ வைக்கப்பட்டுள்ள வீடுகளுக்கு பதிலாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 4 பேருக்கு புதிய வீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த சர்வதேச அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்காக ஏற்கனவே பல கோடி ரூபாய் இழப்பீடுகளை பெற்றுக்கொண்டவர்களாக இருப்பதாகவும், பொதுமக்களின் பணம் தனிப்பட்ட சொத்துக்களுக்காக பகிர்ந்தளிக்கப்பட்ட விதங்களையே இவை வெளிப்படுத்துகின்றன என்றும் அந்த அமைப்பு கடுமையாக விமர்சித்துள்ளது. மேலும் இந்த முறைகேடுகளின் விளைவுகளை இன்று பொதுமக்களை சுமந்து வருகின்றார்கள் என்றும், அந்த சூழ்நிலைகளையே மக்கள் தற்போது அனுபவித்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.